ப்ரோ கபடி லீக் சீசன் 12 குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் எப்படி தங்களோட டீமை பில்ட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் கார்னருக்கு ஃபுல்லா த்ரோ அவுட்டா போயிட்டு முகமது ரெசா சடுலிச்சியானவை தூக்கியிருக்காங்க. பட் மற்ற பொசிஷனுக்கு யார் யாரெல்லாம் ஆட வாய்ப்பு இருக்கு, அதிகமான தமிழ்நாடு பிளேயர்ஸை வேற எடுத்து வச்சிருக்கு இந்த டீம். அவங்கள யாராச்சும் ஸ்டார்டிங் 7ல இருக்க வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது குஜராத் ஜெயண்ட்ஸ் PKL சீசன் 12 ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a mid please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கு முன்னாடி எல்லா டீம்ஸோட ஸ்டார்டிங் 7 வீடியோ தான் நாம கண்டினியூஸா நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயண்ட்ஸோட ஸ்டார்டிங் 7 வீடியோ. இந்த வருஷம் ஆக்ஷன்ல ரொம்ப சூப்பரா பண்ண ஒரு சில டீம்ஸ்ல குஜராத் ஜெயண்ட்ஸும் ஒன்னு. முக்கியமா த்ரோ அவுட்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் பையை அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஆக்ஷனோட ஃபர்ஸ்ட் பையே அதுதான், அவங்களோட ஃபர்ஸ்ட் பையும் அதுதான். முகமது ரெசா சடுலிச்சியானே அவரை தூக்கி இருந்தாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்களை இந்த முறை இந்த புது கோச் தலைமையின் கீழ் இந்த டீம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ புது கோச், புது அசிஸ்டன்ட் கோச், ஓரளவுக்கு நல்லா டீமை பில்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குஜராத் ஜெயண்ட்ஸ். சரி, ஓகே, அவங்களோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கலாம், எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். குஜராத் ஜெயண்ட்ஸ் கொஞ்சம் மன்பிரீத் சிங் வெளியே போனதுக்கு அப்புறமா அடிக்கு மேல அடி வாங்கியிருக்கு இந்த டீம் அஸ் ஏ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் இப்போ ஸ்டார்டிங் 7 எப்படி செட் பண்ணியிருக்காங்க இதோ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரைட் கார்னரை பொறுத்த வரைக்கும் இமன்சு ஜக்லான் ஒரு ஆப்ஷன். ஸோ இமன்சு அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஆல்ரெடி உங்க டீம்ல இருந்த ஒரு பிளேயர் தான். இந்த டீமால ரீடைன் பண்ணப்பட்டவர்னு கூட வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த டீமால நம்பிக்கை கொடுத்து டீமுக்குள்ளேயே தக்க வைக்கப்பட்ட ஒருத்தர் தான் இந்த இமன்சு ஜக்லான். ஸோ அவரை ரைட் கார்னருக்கு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராகவும் பெட்டராகவும் இருந்திருக்கு இந்த டீமுக்காக. அண்ட் டொமஸ்டிக் அளவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இது இல்லாம இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கி சர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு சேம் ரைட் கார்னருக்கு. ஸோ அந்த லக்கி சர்மாவை யூஸ் பண்ணவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் கண்டிப்பா அது லக்கி சர்மாவா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ லக்கி சர்மா ஆர் இமன்சு ஜக்லான் ரெண்டு பேர்ல யாருவா இருந்தாலும் ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் லக்கி சர்மாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கோச் என்ன பண்றாரு அப்படிங்கறத. லெஃப்ட் கார்னருக்கு நோ டவுட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச அதே பிளேயர் தான் முகமது ரெசா சடுலிச்சியானே. அவர் தான் லெஃப்ட் கார்னரை பார்த்துக்க போறாரு. அசிய பிளேயராகவும் சரி, அசிய டிஃபெண்டராகவும் சரி, அசிய ரைடராகவும் சரி, எல்லா விதத்திலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபெண்டர் தான் இந்த முகமது ரெசா சடுலிச்சியானே. அண்ட் மேக்சிமம் இவர் கேப்டனாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மறந்துடாதீங்க, ஈரான் ஜூனியர் டீமோட கேப்டன் தலைவன் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். முகமது ரெசாவை பொறுத்தவரை மேட்ச் வின்னர், ஸ்டாப்பர், இந்த மாதிரி பல பேர் அவருக்கு இருக்கு. அவரால் தனியா ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ரெய்டு போகணும்னு கூட அவசியம் இல்லை, அவரோட டிஃபென்ஸை வச்சு மட்டுமே அவரால் மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியும். பல ரெக்கார்ட்ஸை உடைச்சிருக்காரு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ரொம்ப வேகமான 200, 250, 300, 350 பாயிண்ட்லாம் எடுத்தது PKL பொறுத்த வரைக்கும் தலைவன் தான். அண்ட் முகமது ரெசா வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் அட்ராச்சலியோட ரெக்கார்டை உடைக்கவும் கூடிய சீக்கிரம் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்களை சூப்பரா பண்ணிருக்காரு முகமது ரெசா சடுலிச்சியானே. அவரை தான் மேக்சிமம் இல்ல அவர் தான் லெஃப்ட் கார்னரை பார்த்துக்க போறாரு. இங்க டவுட்டே வேணாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாம கவர் பொசிஷன் பக்கம் வந்தோம் அப்படின்னா நிதின் பன்வர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். சோ இங்க ரைட் கவரை பார்த்துக்க போறாரு. நிதின் பன்வரும் ஓரளவுக்கு PKL தெரிஞ்ச முகம் தான். பட் இருந்தாலும் டொமஸ்டிக் அளவில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு பிளேயர். இந்த நிதின் பன்வரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய அசிஸ்டுக்கு பேர் போன ஒருத்தர். அசிஸ்ட் மட்டும் இல்லாம அவர் அப்ரோச் பண்ற டேக்ல கம்ப்ளீட் பண்றதுலயும் கெட்டிக்காரர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்தும் இருக்கோம். ஸோ நிதின் பன்வரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ரைட் கவர். இதுல டவுட்டே வேணாம். நிதின் பன்வர் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பெருசா சொதப்பவும் மாட்டாரு, பெருசா சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவும் மாட்டாரு. அந்த ஆவரேஜா டீமுக்கு என்ன தேவையோ அந்த சூப்பரா பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அது இப்பயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் சுபம் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பார்த்துப்பாரு. ஸோ லெஃப்ட் கவருக்கு சுபம் குமார் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ சுபம் குமார் ஒரு நல்ல ஆப்ஷன். இது இல்லாம ஒரு சில யங்ஸ்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, அவங்களையும் பிளேஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் சுபம் குமார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இவங்களோட பெஸ்ட் சாய்ஸாகவும் இருப்பாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். சுபம் குமாரும் அதே மாதிரி தான், லைக் நிதின் பன்வரோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் சுபம் குமாரும். சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஆளும் கிடையாது, அதே சமயம் சொதப்புற ஆளும் கிடையாது. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீமுக்கு என்ன வேணுமோ அதை பண்றக்கூடிய ஆளுகளா தான் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த லெஃப்ட் கவர் பொசிஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அசிஸ்டுக்கு பேர் போனவங்களா தான் இருந்திருக்காங்க காலங்காலமா. ஒரு சில
பிளேயர்ஸை தவிர. ஸோ பட் சுபம் குமாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர் தான். ஸோ என்ன பண்ண போறாரு, எவ்வளோ ட்ரை பண்ண போறாருங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் ரைடிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே ரைடிங்க்கு அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ரீட்டைன் பண்ண ராகேஷ் மாதிரி பிளேயர்ஸ், பர்த்தி குலியா மாதிரி பிளேயர்ஸ் அண்ட் 2 இமோன்ஸுவை வேற ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல ஆப்ஷன் அவங்க ரைடிக்கு வச்சிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம தமிழகத்தை சேர்ந்த விஸ்வந்த், வி அஜித் குமார் அண்ட் யங்ஸ்டர்ஸான அன்கித் தாகியா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வேற எடுத்திருந்தாங்க. ஸோ ரைடிங்க்கு இவங்களுக்கு சூப்பர் ஆப்ஷன்லாம் இருக்கு. பட் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கண்டிப்பா அது பர்த்திக் தாகியாவா தான் இருக்கும். ஏன் அது பர்த்திக் தாகியா அப்படின்னு நான் சொல்றேன்னா, பிகேஎல் சீசன் 11லயே அவங்க வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ண ஒரு பிளேயர் தான் அந்த பர்த்திக் தாகியா தான். இப்போ புது கோச் வந்திருக்காரு, அவர் இவரை இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைடர் வந்து பர்த்திக் தாகியா தான். பர்த்திக் தாகியாவை பொறுத்த வரைக்கும் பர்த்திக் அண்ட் ராகேஷ் 2 பேருமே ஆல்மோஸ்ட் சேம் டைப் ஆஃப் ரைடர்ஸ். 2 பேரும் ஒன்னா ஆட வைக்க முடியாது. பட் பர்த்திக் தாகியா இஸ் பெட்டர் சாய்ஸ்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் கம்பேர் டு ராகேஷ் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நான் சொல்ல. ராகேஷ் உங்கேரியா அவர் தான். பட் 2 பேரையும் ஒன்னா ஆட வச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். போத் பர்த்திக் அண்ட் ராகேஷ் ஆட வச்சுட்டு ஸோ இமோன்ஸுங்கிற ஒருத்தரை சப்ஸ்டியூட்டாவே யூஸ் பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கண்டிப்பா அது வந்து பர்த்திக் தாகியா தான், நோ டவுட். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தமிழ் தலைவாசில் ஒரு இமோன்ஸு ரொம்ப காலமா சும்மாவே பெஞ்சில் உட்கார வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த இமோன்ஸு இங்கே ஆட வைப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பிகேஎல் சீசன் 11ல சப்ஸ்டியூட்டா மட்டுமே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த பிளேயர். ஸோ அந்த இமோன்ஸு சிங்குக்கு ஒரு வாய்ப்பு ஸ்ட்ரைட்டா ஸ்டார்டிங் 7ல இந்த டைம் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி அவங்க ப்ரிஃபர் பண்ற மாதிரி பர்த்திக் அண்ட் ராகேஷ் அந்த டியோ போனாங்கன்னா இமோன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஆப்ஷன் கிடைக்கும். அது சப்ஸ்டியூட்ல ஒரு சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கலக்கிறதுலாம் அவர் பலவாட்டி பண்ணிருக்காரு லாஸ்ட் சீசனு. ஸோ அதுவுமே அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பர்த்திக், ராகேஷ் அண்ட் இமான்சு சிங் இந்த 3 பேர்ல 2 பேரை அப்படியே ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர்ஸ். இது இல்லாம ஒரு லெஃப்ட் ரைடரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த வி அஜித் குமார் இங்க அவைலபிளா இருக்காரு. நம்ம தலைவன் அஜித் குமார் இங்க தான் இப்போதைக்கு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் லாஸ்ட் சீசன் புனேரி பல்டன்லாம் கூட எஃபர்ட்ஃபுல்லான யூஸ் அப்படிங்கிறது இவர் மூலமா நடந்துருந்துச்சு. அதாவது இவரை யூஸ் பண்ணாங்கன்னா அவர் அப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்டிங் 7ல ஒரு பிரைமரி சாய்ஸாகவே இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குஜராத் ஜெயன்ஸ் ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில இருந்து ஹரிஸ் காமாட்சி, விஸ்வந்த், வி அஜித் குமார்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல தமிழ்நாடு டேலண்ட்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்னு தோணுது. அதுல எஸ்பெஷலி வி அஜித் குமாருக்கு ஒரு பெரிய சான்ஸே கிடைக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அஜித் குமார் இங்க இருக்காரு. ஸோ இந்த ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நான் 75 மார்க் தரேன். பிகாஸ் முகமது ரேசா, சடிலுச்சியனை தவிர மற்றவங்க எல்லாருமே பேப்பர் வைஸா பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் இந்த மார்க். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் அண்ட் உங்களோட ஸ்டார்டிங் 7 எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.